அனைவருக்கும் பசும் பொழிலின் இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்முடைய அலைவரிசைய முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கற்பூர புல், வாசனை புல், எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெமன் கிராஸ் செடிதாங்க. இந்த செடிய எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, நறுமண பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க, பெரும்பாலான மருத்துவ பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க, தேநீராகவும் இந்த புல்லை நம்ம பயன்படுத்தலாம். இந்தோனேசியாவை பிறப்பிடமா கொண்ட இந்த புல் ஸ்ரீலங்கா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல அதிகமா பயன்படுத்தப்படுதுங்க. ஸ்ரீலங்கால இந்த புல்லுக்கு ஃபீவர் கிராஸ் அப்படிங்கிற பேரே இருக்கு. ஏன்னா சளி, காய்ச்சல், உடம்பு வலி போன்ற உபாதைகளுக்கெல்லாம் இந்த புல்ல தேநீர் தயாரிச்சு பருகுனா உடனடியா சரியாகுதுங்க. சோப்பு தயாரிக்கவும் தரையை சுத்தம் பண்ணக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய லிக்விடுகள்லயும் இந்த எண்ணெய பயன்படுத்துறாங்களாம். துளசி, கருப்பட்டி, இஞ்சி எல்லாம் சேர்த்து இந்த இலைகளை நம்ம சுண்ட காய்ச்சி தேநீரா அருந்தலாம். இந்த செடிய என் சித்தப்பா வீட்டுல இருந்து தாங்க கொண்டு வந்தேன். ஒரு முறை நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ வித்தியாசமா இது என்ன புல் வகையா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க சித்தி, இது பேரு லெமன் கிராஸ், இத நீ கிள்ளி மோந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை வாசனை வரும், நம்ம தேநீர் தயாரிக்கும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வித்தியாசமான செடியா இருக்கே, ஏன்னா எனக்கு செடிகள் வளர்ப்பதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். நம்மளும் இதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்துதாங்க வச்சேன். எனக்கும் சரி, என் கணவருக்கும் சரி, என் மகளுக்கும் சரி தேநீர் அருந்தக்கூடிய பழக்கமே இல்லை. அதனால ஒரு அழகுக்காக தான் வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு தேநீர் தயாரிக்கும் போது இதுல 2-3 இலைகளை கிள்ளி போட்டு தயாரிச்சு பார்த்தேன். எலுமிச்சை வாசனையோட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் தனியாவே இந்த இலைகளை இஞ்சி, துளசியோட சேர்த்து கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து பருக ஆரம்பிச்சேன். அப்பப்ப பருகுங்க. சோர்வா இருக்கிறதுக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு பானமா கூட இது இருக்கு. அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குங்க. ஏராளமான சத்துக்களும் இந்த புல்லில் இருக்கு. வைட்டமின் சி, ஏ, B1, B2, B3, B5, B6, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படிங்கிற சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்குங்க. நீரா இதை எடுத்துக்கிறனால உடல் சுத்தமாகுதுங்க. அதனால செரிமான கோளாறு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படுது. கொலஸ்ட்ராலையும் கட்டுக்குள்ளும் வச்சிருக்கு. புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கும் இந்த தேநீர் பெரும் பங்கு வகிக்குதுங்க. தோல் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை தருதுங்க. உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அதிக அளவுல எடுக்க கூடாது. ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை போதும். கர்ப்பிணி பெண்களும் சுத்தமாவே எடுக்க கூடாதுங்க. தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்படுபவர்கள் தூங்குவதற்கு முன்பாக இரவுல இந்த தேநீரை அருந்திட்டா நல்லா தூக்க வரும்னு சொல்றாங்க. நீங்களும் இந்த செடி கிடைச்சா வாங்கி வைங்க. பெரும்பாலான நர்சரிகள்லயும் இந்த நாற்றுகள் கிடைக்குது. இத வளர்த்துறது ரொம்ப எளிமைதாங்க. க்ரோ பேக்ல எல்லாம் வைக்கலாம். ஆனா தூர் விட்டு பெருசா பரவி வளராது. மண்ணுல வச்சோம்னா இப்ப நான் காமிக்கிற பாருங்க, இந்த செடியில இருக்கிற மாதிரி நல்லா வளர்ச்சி இருக்குங்க. இதுல இருந்து அப்படியே வேர்கள் பரவி நாற்றுக்களை உருவாக்கிரும். அதை எடுத்து வச்சோம்னாலே செடிகள் வந்துரும். தண்ணீர் அதிக அளவுலயும் தேவைப்படாது. இதே இந்த செடியில அங்கங்க பழுப்பு நிறமா இருக்குன்னு பாக்குறீங்களா? வெயில் அதிகமா இருந்ததுன்னா இப்படி ஆகுங்க. மற்றபடிக்கு நல்ல ஆரோக்கியமா தான் இந்த செடி இருக்கு. மீண்டும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.